ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். நீங்கள் பார்க்குறதுல நான் புதினா குச்சி நட்டி வச்சேன் இன்றைக்கி. எப்படின்னா சண்டே. அப்புறம் நேற்று வீடியோ போடும்போதும் நான் காமிச்சிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஒரே ஒரு புதினா மட்டும் இருந்தது. மற்ற நட்டி வச்ச குச்சியெல்லாம் காணும். அப்புறம் காலையில் 9 மணிக்கு எடுத்த வீடியோ இது. அப்புறம் 1 மணிக்கு நான் பார்க்குறேன் அந்த புதினா, இப்போ நான் கையை வச்சுருந்தேன் இல்லையா, அந்த புதினாவையும் காணும். இது வந்து புறா எல்லா குச்சியும் எடுத்துகிட்டு போதா இல்லை பெருச்சாலி எல்லாத்தையும் எடுத்துருதா எனக்கு தெரியல. ஸோ என்னோடய மாடி தோட்டத்தில் ஒரு செடியாக ஒரு நாள் மிஸ் ஆகுது. அதுவும் அதை போட்டுட்டு போன அந்த குப்பை கூட இல்லை. எடுத்து சாப்பிடும் போது 1-2 பீஸ் கீழே விழும், அந்த மாதிரி கூட இல்லை. என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அது வந்து வீடியோ வந்து நான் ஒரு நல்ல செடியெலாம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் போடணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். பட் என்னால் புதினா குச்சியே இல்லை இனிமேல் எங்கேருந்து இது பண்ணுறது. ஸோ எடுத்த வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு கொஞ்சமாக போட்டு காட்டுறேன். ஸோ புதினா வளர்க்குறவங்களுக்கு தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பூக்கள் நிறையா பூத்துது. நாட்டு ரோஸ் நிறையா பூத்துருந்தது. நாட்டு ரோஸ் வந்து சம்மரில் கொஞ்சம் பிங்க் கலரில் இருந்தது. பட் நல்லா இப்போ மழைலாம் பெய்ய ஆரம்பிச்சோன்னா அப்படியே ஒரு நல்ல அழகான ரெட் கலரில் பூக்குது. பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பெருச்சாலிக்கு ரோஜா செடி வேணால் கொஞ்சம் அலர்ஜின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த செடி பக்கம் மட்டும்தான் வரல. அதனால தான் பூக்கள்லாம் நம்மளால் ரசிக்க முடியுது. பட் ஒரு செடி ஒரு நாள் நல்லா ஆசையாக வச்சுட்டு இல்லாமல் போகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. விவசாயிகள் நிலைமை யோசித்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம். அவங்க இவ்வளோ தக்காளி செடியெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எலி இப்படி தானே சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ அவங்க நிலைமையும் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நமக்கு ஒரு செடி இல்லைன்னும் போதே அவ்வளோ வேதனையாக இருக்குது. அவங்க ஏக்கர் கணக்கில் போட்டு அவங்களுக்கும் எலி இந்த மாதிரி சாப்பிடும்போது எவ்வளோ நஷ்டம் அடைவாங்க. ஸோ அதை தான் யோசித்து பார்த்தேன். சரி, நம்மக்கிட்ட மற்ற செடி இருக்குது, அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். நிறைய தளிர் வந்திருக்கு. ரோஸ் மிக்ஸ் நான் போட்டதுக்கப்புறமே எனக்கு ரோஜா செடியில் நிறைய தளிர் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த தொட்டியில் தான் நான் வச்சுருந்தேன். இது வந்து சண்டே எடுத்த வீடியோ. சரியா, சண்டே நான் வந்து வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி நல்லா மண்ணை கிளறிட்டு மண்புழு உரம்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் செடி வச்சேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது சண்டே எடுத்த வீடியோ. ரிசல்ட் வீடியோவாக நல்லா வச்சு வளர்த்து போடணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. இனிமேல் திருப்பி புதினா வாங்கியே திருப்பி வைக்கணும். ஆனால் இந்த மெத்தடில் தான் இதுக்கு முன்னாடி நான் புதினா வச்சு நல்லா வளர்ந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மண்புழு உரம் நல்லா போட்டுக்கோங்க. மண்புழு உரம் போட்டிங்க அப்படின்னா செடி வந்து ரொம்ப நல்லா வளரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து மழைக்காலம். சரியா, நான் இதுக்கு முன்னாடி போடும்போது பிப்ரவரி மாதம் வச்சேன், நல்லா வளர்ந்தது. அப்போ வந்து மழைலாம் எதுவுமே இல்லை. அந்த கிளைமேட்டுக்கு வச்சோன்னா நல்லா வளர்ந்துச்சு. ஒரு 4-5 தடவை அதை வந்து ஹார்வெஸ்ட்டும் பண்ணிட்டேன் நான். மழை அதிகமாக இருக்கிறதுனால மழை தண்ணி வந்து தேங்கி நின்றுச்சுன்னா செடி வந்து அழுகிரும். அதனால் ட்ரைனேஜ் போல்ஸ் நல்லா போட்டுக்கோங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு மழை தண்ணி அதிலெல்லாம் பட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து மழை தண்ணி இல்லாத ஒரு சன்ஷேடு இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே வச்சுருங்க. செடி வந்து நல்லா சேஃபாக வளர்ந்துடும், எந்த பாதிப்புமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மண்புழு உரம் அளவு சொல்லிடுறேன். இந்த மாதிரி 10 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டு தான் நான் நிறைய வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு மண்புழு உரம் போடுவேன். ஸோ அந்த மண்புழு உரம் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு செடி வந்து நல்லா அடர்த்தியாக ஹெல்த்தியாக வரும். இதுதான் சீக்ரெட், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் செடி நம்ம வச்சோன்னா அந்த குச்சி காஞ்சி போகாமல் இருக்கணும்ல, அதுக்கு என்ன டிப்ஸு அப்படின்னா, நான் வந்து நுனியில் எப்போவுமே இலை வச்சுருப்பேன். எல்லாமே கட் பண்ண மாட்டேன். அது மாதிரி குச்சி செலக்ட் பண்ணுறதும் நல்ல திக்கான குச்சியை செலக்ட் பண்ணி, இப்போ நீங்கள் கையில் வச்சு காட்டுறது மெலிசான குச்சி, இதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். அது ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நல்ல தடியாக இருக்கணும், அந்த குச்சி நல்லா திக்காக இருக்கணும், அந்த மாதிரி எடுப்பேன். இந்த பாருங்கள், நுனியில் இலை இருக்கா, இந்த மாதிரி தான் நான் எடுப்பேன். இது ரொம்ப முக்கியம். அது மாதிரி அடியில் கணுப்பகுதி இருக்கியா, ஒரு கணுப்பகுதியும் இன்னொரு கணுப்பகுதிக்கும் நல்லா கேப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் கடையில் வாங்கும்போது அவங்க அந்த கணுப்பகுதி அடியில் வெட்டியிருப்பாங்க. அதோடு நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த இடம் டைபேக் ஆகிரும். ஸோ அதுவும் நான் வச்சுருக்க மாட்டேன். அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுவேன். என்னோடய விரல் வைக்கிறேன் பாருங்க, 1/2 இன்ச்சுக்கு அந்த அளவுக்கு நான் கட் பண்ணிடுவேன். இப்போ கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க, இதுதான் கரெக்டான அளவு. இது வந்து நீங்கள் புதினாக்கு தான் அப்படின்னால எந்த செடி கட்டிங்ஸ் வச்சாலுமே இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காட்டுறேன் பாருங்க, இதுதான் கரெக்டாக வெட்டுற சைஸு. வேரில் அந்த கணுப்பகுதியிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அவ்வளோதான் இருக்கணும். இப்படி வச்சாதான் கீழே இருந்து உங்களுக்கு செடி அழுகாது, கரெக்டாக அந்த வேர் பிடிச்சி வளரும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த 2 ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக கற்றுக்கங்க. அப்புறம் மண் கலவை பார்த்தீங்க அப்படின்னா செம்மண், ஆத்துமண், கொக்கோபீட் இது 3மே கலந்து தான் வைக்கணும். அதிகமாக கொக்கோபீட் சேர்த்திங்க அப்படின்னா
தண்ணி அதில் தேங்கிட்டே இருக்கும். டெய்லி நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. சப்போஸ் நீங்கள் அதிகமாக கொக்கோ பீட் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றினா போதும். ஸோ குறைவான அளவு கரெக்டாக நீங்கள் கொக்கோ பீட் சேர்த்துருக்கீங்கன்னா அப்போ தினமும் தண்ணி ஊற்றலாம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்னா இலைகள் மேலே அப்படியே புளியாக ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இலைகள் பச்சை பசேல்னு இருக்காது, புளியாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஓவர் தண்ணி ஆனால் அந்த மாதிரி ஆகும். ஸோ அது கரெக்டான தண்ணி ஊற்றி கரெக்டாக வளர்த்துக்கோங்க. 1 பங்கு செம்மண், 1 பங்கு ஆத்துமண், 1 பங்கு கோகோபீட் சம அளவில் வச்சுட்டு நீங்கள் செடி வைங்க. சூப்பராக வளரும். ஆத்துமண்ணும் கலந்துக்கோங்க. வேர் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த செடிங்களுக்கு. அவ்வளோதான். இப்படி நம்ம வச்சிட்டோமா, தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியம். தண்ணி நான் ஸ்ப்ரே தான் பண்ணுவேன். நான் வேகமாக ஜக் எடுத்து ஊற்ற மாட்டேன். நல்லா அழகாக அது மேலெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுருவேன் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. அப்போ செடி நல்லா ஒரு ஹாப்பியாக இருக்கும். செடி ஸ்ப்ரே எப்போவுமே நீங்கள் சாதாரணமாக தண்ணி ஊற்றுறதோட ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். அந்த செடி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் செடிகளுக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஸ்ப்ரே தான் பண்ணுவேன். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. செடி நல்லா வளர்ந்துடும். குறைவான அளவு தான் தண்ணி. ஏன்னா இப்போ வேர் கூட இல்லை இல்லையா? ஸோ அதனால் இப்போ நான் எவ்வளோண்டு ஊற்றினேன் அந்த அளவு தான் தண்ணி ஊற்றுவேன் டெய்லி. 5 நாள் ஆகும் வேர் பிடிக்க. அதுக்கப்புறமாவும் இந்த அளவு தண்ணி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றினா தான் பிரச்சனை. தண்ணி கம்மியாக ஊற்றினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த அளவுக்கு ஊற்றி விட்டால் போதும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இது சண்டே எடுத்த வீடியோ தான். இது பழைய புதினா, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வச்சுருந்த புதினா அது ஒன்று தான் இருந்தது. அப்புறம் துளசி செடி ஒன்று வச்சுருந்தேன் அதில். ஸோ பைனாப்பிள் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு புதினா வச்சுருந்தேன். புதினா நான் எடுத்துட்டேன் நான் பைனாப்பிள் வைக்கணுன்றதுக்காக. அப்புறம் பைனாப்பிளில் எலி கடிச்சு எல்லாமே ஒரு வழி பண்ணிருச்சுன்னு தான் நான் சரி தொட்டி காலியாக இருக்கேன்னு சொல்லி புதினா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்களேன்னு சொல்லி அவங்களுக்காக புதினா வச்சேன். ஸோ இப்போதைக்கு புதினாவும் இல்லை. உரம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா மாதம் ஒரு தடவை மண்புழு உரம் கொடுங்க. 1ஆம் தேதினா 1ஆம் தேதி, அடுத்த மாதம் 1ஆம் தேதி மண்புழு உரம் கொடுக்கலாம் திட உரமாக. அப்புறமா லிக்விட் உரம் என்ன வேணால் நீங்கள் கொடுங்க. வாரம் ஒரு தடவை கொடுங்க. வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாமே ஒன்றா ஒரு நாளைக்கு நீங்கள் ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு அதை கொடுங்க. நல்லா செடி செழிப்பாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.